வெல்கம் டு ஜென் நெக்ஸ்ட் ஆன்லைன் கோச்சிங். இது ஏற்கனவே வச்சிருப்பீங்க பழைய டீச்சர்ஸ். இப்போ நியூ டீச்சர்ஸ் பார்த்துக்குவோம். என்னோட ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, நம்ம அப்துல் கலாம் சார் சொன்னதுதான், ட்ரீம் இட், விஷ் இட், டூ இட். சக்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு தான். சரிங்களா? கண்டிப்பா நான் வந்து டீச்சர் ஆகணும், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகணும்னு வந்து முதல்ல ஒரு கனவு காணுங்க, அதுக்கு ஆசைப்படுங்க. அந்த ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதை நிறைவேற்றணும், ட்ரை பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பா சக்சஸ் ஆயிருவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் டீச்சர் போஸ்டிங் கிடைச்சிரும். ஓகே, என்னை பத்தி சார் சொன்னாங்க. நான் எம்சிஏ, எம்ஃபில், பிஎட், நெட், பிஹெச்டி முடிச்சிருக்கேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. ஸோ ரொம்பலாம் இன்ட்ரடக்ஷன்லாம் வேண்டாம், இது மட்டும் போதும். ஓகே, இப்போ குரூப்ல கேட்டிருந்தாங்க ஒரு சார், சிலபஸ் மேம் நம்மளோட பிஜிடிஆர்பி சிலபஸ் கேட்டிருந்தாங்க, நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸ். ஒன்லி கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் ஃபர்ஸ்ட் யூனிட்டோட சிலபஸ் மட்டும் இந்த பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் இருந்தா நல்லா இருக்கும். ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன? ஜெனரலா ஆர்கிடெக்சர்னா என்ன சொல்லுவீங்க? உள்கட்டமைப்பு, டிசைன். ஓகே, இன்புட் அவுட்புட் ப்ராசஸிங், இன்புட் அவுட்புட் ப்ராசஸிங் இதெல்லாம். ஸோ இப்போ வந்து என்னன்னா, கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சரோட ஜஸ்ட் ஒரு டெஃபனிஷன் உங்களுக்கு, ஒரு டிசைன், கான்செப்சுவல் டிசைன், அதுக்கப்புறம் அதோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் என்ன, அதுக்கப்புறம் எப்படி வந்து ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் நம்ம காம்பனன்ட்ஸையும் இதையும் கனெக்ட் பண்ண போறோம், அதுக்கு என்னெல்லாம் வேணும், சிபியூ, மெமரி, ஐஓ, ஸோ இதெல்லாம் வேணும். அதுக்கப்புறம் எப்படி கம்யூனிகேட் பண்ண போறோம், எப்படி இன்டராக்ட் பண்ண போறோம் அப்படின்றதான் இதுல மெயின். இந்த ஹவு டு கம்யூனிகேட், ஹவு டு இன்டராக்ட் அண்ட் ஹவு டு எக்ஸிக்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதெல்லாம் சேர்ந்ததான் இந்த யூனிட் உங்களுக்கு மெயினா. இட் ஆக்ட்ஸ் அஸ் த பிரிட்ஜ், அதாவது சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் பிட்வீன் ஒரு பிரிட்ஜா ஆக்ட் ஆயிட்டு எப்படி நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண போறோம், நம்மளோட ப்ராசஸ் எப்படி பண்ண போறோம்ன்றதுக்கு தான் மெயினா கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர். அதனாலதான் ஃபர்ஸ்ட் யூனிட்டாவே வச்சிருக்காங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சரை. ஸோ இதுல வந்து 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் யூனிட்டையே வந்து எத்தனையா பிரிக்கிறாங்க அப்படின்னா 8 பார்ட்ஸா பிரிக்கிறாங்க. நம்பர் சிஸ்டம், பூலியன் அல்ஜீப்ரா, டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட் அண்ட் காம்பனன்ட்ஸ், basic computer organization, programming the basic computer, central processing unit, input output organization. So in the first unit they are dividing into 8 parts. Each and every part is very very important. ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்டான பார்ட் தான். இப்போ அது எப்படி, இதுல என்ன கொஸ்டின்ஸ் வரும், எதுல ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் வரும், எதுல தியரி கொஸ்டின்ஸ் வரும், எப்படி கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ மெயினா பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்ல இந்த 8 பார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் 3 இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 வந்து இம்பார்ட்டன்ட். இது என்னதுன்னா டிஎல்எஃப்னு சொல்லுவோம், டிஜிட்டல் லாஜிக் ஃபண்டமெண்டல். டிஜிட்டல் லாஜிக் ஃபண்டமெண்டல் இது ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக், மோரிஸ் மனோ அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்து இந்த புக்ல வந்து இந்த டிஜிட்டல் ஃபண்டமெண்டல் லாஜிக் பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 3 கான்செப்டும், நம்பர் சிஸ்டமா இருக்கட்டும், பூலியன் அல்ஜீப்ராவா இருக்கும், டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட் அண்ட் காம்பனன்ட்ஸ் வந்து எதுல இருக்க போகுது அப்படின்னா டிஎல்எஃப், டிஜிட்டல் லாஜிக் ஃபண்டமெண்டல்ல மோரிஸ் மனோஸ் ஆத்தர் எழுதினது இந்த புக்ல நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற மெட்டீரியலும் நாங்க நிறைய ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இன்னொன்னு என்னன்னா, இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸும் நிறைய கொடுத்திருப்பேன். என்னோட மெட்டீரியல்ல வந்து நிறைய கீ பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை நீங்க ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா போதும். லாஸ்ட் டைம் கேட்டதுலே மேம் நிறைய பேர் அட்டன் பண்ணிருப்பீங்க. நியர்லி 8 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸே வந்திருந்தது. அதனால கொஞ்சம் அந்த கொஸ்டின் டிஸ்கஷன் டைம்ல இதெல்லாமே கொஞ்சம் நல்லா எல்லாருமே அட்டன் பண்ணிருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த 4 பேசிக் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் டிசைன், ப்ரோக்ராமிங் பேசிக் கம்ப்யூட்டர், சிபியூ, ஐஓ ஆர்கனைசேஷன், மெமரி ஹைரார்கி. இது எல்லாமே வந்து என்னன்னா எந்த புக்ல இருக்குன்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர், அதே சேம் மோரிஸ் மனோ ஆத்தர் எழுதின புக்ல நல்லா இருக்கும். ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இஃப் யூ ஹாவ் த புக் யூ கேன் ரெஃபர். அதாவது நிறைய இருக்கும் அந்த புக்ல. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் தெரியல அப்படின்னா நீங்க பாத்துக்கலாம். மேக்சிமம் நாங்க சொல்றதே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஆல்ரெடி பிஜில வச்சு படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த புக் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக சொல்லியிருக்கேன் நான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டிஎல்எஃப் இருக்கு பாத்துங்க. டிஎல்எஃப்ல வந்து 50% ப்ராப்ளம், 50% தியரி கொஸ்டின்ஸ் வரும். 50% ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ், 50% ரெண்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா நம்பர் சிஸ்டம் இருக்கு, பூலியன் அல்ஜீப்ரா, டிஜிட்டல் லாஜிக் அண்ட் சர்க்யூட் அண்ட் காம்பனன்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபிளிப் ஃப்ளாப், ரெஜிஸ்டர்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ அதுல எல்லாம் வந்து நிறைய வந்து
கான்செப்ட் கொஸ்டின், தியரி கான்செப்ட் கொஸ்டின்ஸ் வரும், ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் வரும். நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்கும்னா ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் நம்பர் சிஸ்டத்துல. அதுலயுமே வந்து உங்களுக்கு ஆஸ்கி கோடு இதெல்லாம் வரும்போது தியரி கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. மேம் இன்னொன்னு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. முன்னெல்லாம் எம்சிக்யூ எப்படி இருந்தது அப்படின்னா மேக்சிமம் ஒரு டைரக்ட் கொஸ்டினா இருக்கும், ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, அதாவது இன்னும் நம்ம பிஜிடிஆர்பில அந்த அளவுக்கு வரல. ஆனா நெட்டு செட்டு காலேஜ் டிஆர்பில எல்லாம் பாத்தீங்கன்னா அசர்ஷன் அண்ட் ரீசன் அந்த கொஸ்டின்ஸ் நிறைய வருது. மேட்ச் த ஃபாலோயிங் நிறைய வருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அரேஞ்ச் த கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. ஒரு 4-5 இது கொடுத்துட்டு இது எப்படி அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வருது, ட்விஸ்ட் பண்ணி நிறைய கேட்கறாங்க. ஸோ அதனால எல்லாருமே கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஸ்டின்ஸை ஒரு 2-3 தடவை பொறுமையா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அதுதான் மெயின் திங். ஏன்னா நம்ம ஓஎம்ஆர் ஷீட்ல மார்க் பண்ண போறோம். அதனால கொஞ்சம் பொறுமையாவே பண்ணுங்க. முன்னெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல பேஸ்டு டெஸ்ட் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம திருப்பி போய் என்ன பண்ணிக்கலாம்னா பாத்துக்கலாம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஓஎம்ஆர்ல பண்றதுனால நீங்க வந்து நல்ல பொறுமையா கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு தென் யூ ஷுட் ஷேர் த ஆன்சர். ஸோ அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஸோ என்னன்னா இதுல வந்து இந்த 3 பார்ட் டிஎல்எஃப்ல. அடுத்து இந்த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர்ல தியரி கொஸ்டின்ஸ் 80%, ப்ராப்ளம் வந்து 20 தான் வரும். 20% கொஸ்டின்ஸ் மட்டும் தான் ப்ராப்ளம் வரும். மேக்ஸிமம் வந்து தியரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அப்ப இந்த இதுல எல்லாம் கான்செப்டை நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நல்லா நல்லா பாத்துக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் இந்த இந்த 8 டாபிக்ஸும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆல்ரெடி ராஜா சார் சொன்னாரு, நீங்க பாத்திருப்பீங்க லாஸ்ட் ஓரியன்டேஷன் கிளாஸ்ல. லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டினுக்கு அதாவது ஒரு டாபிக்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க, அடுத்த டாபிக்ல லெஸ்ஸா கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. இந்த இயர் அடுத்த இயர் பாத்தீங்கன்னா இன்னொரு டாபிக்ல நல்லா அந்த லெஸ்ஸா கான்சென்ட்ரேட் பண்ண டாபிக்ல நிறைய கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். ப்ரெடிக்ட் பண்ண முடியல, இப்படிதான் இருக்கும்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்மளால கொடுக்க முடியல. ஸோ அதனால கான்செப்டை கிளியரா வச்சுக்கோங்க. எந்த கான்செப்ட் கேட்டாலும் கரெக்டா சொல்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போவோம். ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த 8 டாபிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் சிஸ்டம். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா 4 கைண்ட்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் இருக்கு. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்ம மேக்ஸிமம் மேத்தமெட்டிக்கல் வந்து டெசிமல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம் நம்ம மேக்ஸ்ல? டெசிமல் நம்பர் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது அப்ப கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல இது பண்றதுக்கு மெயினா என்னென்ன நம்பர் சிஸ்டம் வேணும்னா கண்டிப்பா பைனரி நல்லா தெரிஞ்சிருக்கணும். பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஸோ இப்போ 4 சிஸ்டம்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4 கைண்ட்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸாடெசிமல். ஸோ இப்போ இதுல இந்த ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஸ்டின் 50% கண்டிப்பா இந்த நம்பர் சிஸ்டத்துல வரப்போகுது. ஸோ அந்த 50% பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கலாம்னா கன்வர்ஷன்ஸ் இருக்கலாம். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துரும். இந்த நம்பர் சிஸ்டத்துல ஒரு கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. இந்த கொஸ்டின் பேப்பர்னாலும் காமிக்கிறேன் உங்களுக்கு நான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஐ வில் ஷோ யூ. ஸோ கன்வர்ஷன்ஸ் ஒரு நம்பர் சிஸ்டத்துல, அதாவது 1 நம்பர் சிஸ்டம் டு another நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பாத்துருவோம் நம்ம எல்லாமே. ஸோ இது ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ல நம்பர் சிஸ்டம் டாபிக்கே 3 டிவைட் பண்றாங்க பாருங்க. ஒன்னு வந்து 4 கைண்ட்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம். அடுத்து பிசிடி 8421 கிரே ஆஸ்கி கோட். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த பிசிடி 8421 கிரே கோடு, ஆஸ்கி கோடு. ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ்கில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல வந்து கிரே கோட்னா என்ன, நாட் ஓன்லி தட் இதை வச்சு சர்க்கியூட் கொடுத்துட்டு இது என்ன இது பண்ணும் அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் பார்ப்போம். நான் உங்களுக்கு இந்த டிஆர்பி 2019 25 வரைக்கும் இந்த டிஆர்பி கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நான். ஸோ அதுல ஜஸ்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு நான். அது போக ஃபைனலா வந்து எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன். ஸோ எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு ஹேமிங் கோட். இது வந்து நீங்க நெட்வொர்க்லயுமே பாப்பீங்க. எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் வந்து ஹேமிங் கோடு வச்சு நெட்வொர்க்ஸ்ல பார்ப்போம். அது மட்டும் தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பலாம் இந்த கான்செப்ட்ல ஹேமிங் கோடு வந்து நெட்வொர்க்ஸ்லயும் படிக்கிறதுனால ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்பர் சிஸ்டம் 8 டாபிக்ஸ். இது இந்த 8 டாபிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்பர் சிஸ்டம். இது 3 கைண்ட்ஸா தே ஆர் டிவைடிங். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? we can move to the next. Okay. Yes, ma'am. Next topic. Okay. அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா பூலியன் அல்ஜீப்ரா. ஸோ பியூர் மேக்ஸ் தான் வந்து பூலியன் அல்ஜீப்ரா. மேக்ஸ் ட்ரூ அல்லது ஃபால்ஸ், ரெண்டு கான்செப்ட் தான் இதுல யூஸ் பண்ண போறோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 1 or 0. ஸோ ரெண்டு கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் தே ஆர் கோயிங் டு ஆஸ்க் ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஸ்டின் இன் திஸ் டாபிக் பூலியன் அல்ஜீப்ரா. ஸோ இப்போ இதை வந்து 3 டிவைட் பண்றாங்க. ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ் தான் என்னென்ன. நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல போர்டு மாஸ்னு ஒரு ரூல் நம்ம படிச்சிருப்போம். போர்டு மாஸ் படிச்சிருப்போம் இல்லையா?
Yes. போர்ட் மாஸ்னு ஒரு ரூல் பண்ணும். பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், Multiplication. அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஓகேவா? போர்ட் மாஸ்னு ஒரு ரூல் பார்த்திருப்போம். எதை ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணணும், மல்டிப்ளிகேஷனா டிவிஷனா இல்ல பிராக்கெட்டா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறத எவாலுவேட் பண்ணணும். அடுத்து டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். அடுத்து அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த ரூல் அதே மாதிரி நம்மளும் என்ன பண்றோம்னா we are fixing an operator precedence கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை எவாலுவேட் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், பவர் இருந்தா பவர், பிராக்கெட் இருந்தா பிராக்கெட். ஸோ அதுதான் ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ். மெயினா இட் இஸ் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் தீஸ் திங்ஸ். ஸோ அதுதான் வந்து இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல பாத்தீங்கன்னா 100% ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. அது போக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா வி நீட் பூலியன் அல்ஜிப்ரா, அதாவது லாஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா தெரிஞ்சுக்கணும். ஒரு 12 to 13 லாஸ் இருக்கும். இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பனாலும் நீங்க ஈஸியா அந்த ஈக்குவேஷன் பூலியன் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இந்த 12 லாஸ் ஒரு நீங்க எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸை அதெல்லாம் வந்து இப்போ லேடிஸா இருக்கட்டும், நம்ம கிச்சன்ல ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நம்ம கிச்சன்ல நீங்க ஒட்டி வச்சுக்கோங்க. அடிக்கடி பார்க்கவே நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து மெமரியில ஸ்டோர் ஆயிரும். வி கேன் ஈஸிலி ஒர்க் அவுட். ஸோ இது பண்ணிக்கலாம். அதனால இதை பார்த்துக்கோங்க. மற்றவங்க எல்லாரும் எங்க நீங்க ஃப்ரீக்வெண்டா எந்த பிளேஸ் அடிக்கடி பார்ப்பீங்களோ அந்த பிளேஸ்ல இந்த மாதிரி லாஸ் இதெல்லாம் வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன்ஸ் லாஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பா ஈஸியா மெமரைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ் ஆஃப் பூலியன். இந்த லாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to simplify பூலியன் ஈக்குவேஷன். பூலியன் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்றதுக்கு கண்டிப்பா எனக்கு என்ன வேணும்னா இந்த பூலியன் லாஸ் வேணும். ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கணும் இந்த லாஸை நீங்க. ஸோ இது கண்டிப்பா ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஸ்டின் தான் கேட்பாங்க உங்களுக்கு. அதாவது நமக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ்ன்றது தெரியும் இல்லையா? 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல 130 வந்து நம்ம சிலபஸ் சப்ஜெக்ட், 10 வந்து என்ன இருக்கும்? ஜிகே. 10 psychology, 10 GK. ஜிகே 10 சைக்காலஜி, 10 ஜிகே இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 130 கொஸ்டின் நம்ம கொடுக்குற ஹவர்ஸ் எவ்வளவு? 3 ஹவர்ஸ். சரியா? 3 ஹவர்ஸா? 3 ஹவர்ஸ்னா எத்தனை மினிட்ஸ்? 180 மினிட்ஸ் தான். நம்ம எத்தனை கொஸ்டின் சார்ட் அவுட் பண்ணணும்? 150 கொஸ்டின்ஸ். சரிங்களா? அப்போ அந்த செகண்ட்குள்ள பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு நிமிஷம் தான் ஒரு கொஸ்டினுக்கு நீங்க வச்சுக்கிறணும் இது பண்றதுக்கு. அப்புறம் அந்த மிச்ச 30 மினிட்ஸ் வந்து டவுட் இதெல்லாம் இது பண்றதுக்காக பாத்துக்கணும் நீங்க கொஞ்சம். ஏன்னா எல்லாமே ஒரு நிமிஷத்துல வாசிக்கிறது கஷ்டம். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் கான்செப்ட் கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கும் போது அப்போ நீங்க ஃபிங்கர் டிப்ல அந்த லாஸ் இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா தான் இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் ஒரு 4-5 ஸ்டெப் இல்லைன்னா 10 ஸ்டெப் சிம்பிளிஃபை பண்ணாதான் ஆன்சர் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ லாஸ் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும்? ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் திங் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு MCQ இருக்கு அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா எலிமினேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. அந்த 4 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த 4 ஆப்ஷன்ல கண்டிப்பா 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் 2 ஆப்ஷன்ல தான் ஆன்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எலிமினேஷன் தெரிஞ்சுக்கணும். ஃபாஸ்டா எப்படி ட்ரிக்கா நம்ம பண்ணணும்ன்றத நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது சொல்றேன். நான் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த மாதிரிலாம் பார்க்கணுன்றத சொல்றேன். ஸோ அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கணும். எலிமினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலிமினேஷன் பண்ணி நீங்க வந்து ஈஸியா ஆன்சரை வந்து பிக் அவுட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. இது வந்து பிஜிடி இப்ப உங்களுக்கு வந்து ஒரு 2019ல ரெண்டு தடவை நடந்தது டிஆர்பி எக்ஸாம். அதாவது 23rd ஒரு நாள் நடந்தது. அது மாதிரி 27th ஒரு நாள். ரெண்டு கொஸ்டின்லையும் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்ல என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு மட்டும் தனியா செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து நாங்க குரூப்ல ஷேர் பண்றேன். நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல் கொஸ்டின்ஸுமே ஷேர் பண்றேன். வேணா பாத்துக்கோங்க நீங்க. அதாவது ஃபுல்லா அன்னைக்கு அப்ப நடந்தது எல்லாமே எல்லா சப்ஜெக்டும் சரி எல்லா டாபிக்கும் சேர்ந்தது. ஓகேவா? எல்லா யூனிட் சேர்ந்தது. இப்ப இதுல பாருங்களேன். நேம் கிளியரா இருக்கா? ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? தெரியுதுல எல்லாருக்கும்? Name the addressing mode which assumes that the operand is an accumulator and has an only opcode. So, இதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு உங்களுக்கு. அட்ரஸிங் மோட்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கா? அட்ரஸிங் மோட்ல இருந்து. அடுத்து பாத்தீங்கன்னா பிளாக் ரெஜிஸ்டர்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. ரெஜிஸ்டர்ஸ்ல இருந்து கொஸ்டின். அட்ரஸிங் மோட் கண்டிப்பா நான் சொன்னேன்ல, அட்ரஸிங் மோட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும்னு சொன்னேன், வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டா ஆஃப் மெமரியில வந்திருக்கு பாருங்க. மெயின் மெமரி இருந்து கேஷ் மெமரிக்கு போற வந்து கான்செப்ட் வந்து என்னன்னு சொல்ல போறோம்? மேப்பிங் ப்ராசஸ். அந்த மாதிரி சொல்றோம். ஆன்சரும் இருக்கு. we will discuss everything elaborately in the next classes. ஜஸ்ட் வந்து பாத்துக்கோங்க உங்களுக்கு. அது மாதிரி வந்து அந்த ரெஜிஸ்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அது எந்த இதுல பார்த்தோம்? ரெஜிஸ்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட் இதெல்லாம் வந்து
ஃபோர்த் டாபிக்கா பார்த்தோம் பேசிக் சிஓ அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டிசைன்ல பார்த்தோம். அதுல வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஜம்ப் லோடு ஸ்டோர்லாம் சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து கண்டிப்பா வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டம். நார்மலா வந்து நம்ம நம்பர் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா என்னென்ன நம்பர் சிஸ்டம் பார்த்திருப்போம்னா அந்த 4 பேசிக்கா அதோட கன்வர்ஷன்ஸ் பார்த்திருப்போம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை தனியா உங்களுக்கு நான் சொல்லுவேன், அந்த நம்பர் சிஸ்டம் கிளாஸ்லேயே வரும். இது நல்லா நீங்க பாத்துக்கோங்க. இதுல ப்ராப்ளம் கொஸ்டின்ஸும் வரலாம், அதே மாதிரி இந்த ஃபார்முலாவும் கேட்கலாம். அந்த ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க, சரிங்களா? அடுத்து ஸ்பீட் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வரும்போது அந்த இடத்துல மைக்ரோ ப்ராசஸர் எப்படி ஸ்பீட் ஆஃப் த மைக்ரோ ப்ராசஸர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா பஸ், அந்த பஸ் கான்செப்ட் வரும்போது ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் ரிஸ்க் சொன்னேன் இல்லையா? அட்ரஸிங் மோடு, இந்த ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் எல்லாம் சொன்னேன்ல. ஸோ அதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இது வந்து 2019ல கேட்டிருக்காங்க. அப்புறம் அக்யூமுலேட்டர் ரெஜிஸ்டர்ல அக்யூமுலேட்டர் பேசிக் ரெஜிஸ்டர்ஸ் சொன்னேன்ல, அப்ப அக்யூமுலேட்டர் அந்த இதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மட்ல 0, 1 அட்ரஸ் 2 அட்ரஸ்லாம் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுல வந்திருக்கு. அடுத்து நம்பர் சிஸ்டம்ல XS3 கோட்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கே மேப், அதாவது அந்த சர்க்கியூட் டிசைன்ஸ் ட்ரூத் டேபிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ ட்ரூத் டேபிள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு பூலியன் அல்ஜீப்ரால இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிளிப் ஃப்ளாப், திருப்பி சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் பூலியன் அல்ஜீப்ரா அது யூஸ் பண்றது. மல்டிப்ளெக்சர், காம்பினேஷனல் சர்க்கியூட், சீக்வென்ஷியல் சர்க்கியூட்லாம் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுல இருந்து அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டத்துல இருந்து திருப்பி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கண்டிப்பா ஷேர் பண்றேன் சார் உங்களுக்கு. இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு எல்லாமே ஷேர் பண்றேன் உங்களுக்கு நான். அதே மாதிரி கே மேப் இந்த பாத்தீங்களா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். இதுல ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். இதெல்லாம் எப்படி பண்ணணும்ன்றதுல நான் சொல்றேன், ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவேன். அப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, நீங்களே டக்குன்னு பண்ணிடுவீங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டத்துல ஸோ இந்த கான்செப்ட் பாத்தீங்களா, அப்ப எல்லாமே மேக்ஸிமம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நியர்லி இந்த இயர்ல 19 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்ல மட்டுமே 19 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நீங்க வந்து இது கரெக்டா கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அந்த கான்செப்ட் எல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஸோ இது ஒரு இயரோட கொஸ்டின். இது வந்து அடுத்த அதே 2019ல 2 டைம் நடந்தது. அதாவது 23rd ஒன்று நடந்துச்சு, 27 ஒன்று நடந்துச்சு. அதுல உள்ள கொஸ்டின்ஸ் இது பாத்தீங்களா? டிஎம்ஏ நான் சொன்னேன் ரொம்ப ஹாட் டாபிக். டிஎம்ஏ டைரக்ட் மெமரி ஆக்சஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் ப்ராசஸிங் கண்ட்ரோல் யூனிட், சென்ட்ரல் சிபியூல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸிங் மோட்ல இருந்து ஆக்சஸிங் எப்படி நடக்க போகுது அப்படின்றத ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், அதுல ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து சைன்ட் இன்டீஜர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் இதுவும் நம்பர் சிஸ்டத்துல வந்து நான் சொன்ன ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வரும் இல்லையா? அதுல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மட்ல அந்த கோட் வேர்டு இருக்கு இல்லையா? அது எப்படின்றது அதுல வந்து குவாட் வேர்ட்ஸ் எப்படி வந்து கம்பைன் பண்றாங்க. நம்ம கம்ப்யூட்டர் டேபிள் தெரியும் உங்களுக்கு, நிபிள், பைட்டு, ஜிபி, ஜிகாபைட், மெகாபைட்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அது ரிலேட்டடாகவும் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கோட் ஜம்ப் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன், ஜம்ப்னா என்ன, இந்த ஐஎஸ்இசட்னா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. பிரான்ச், இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதெல்லாம் தியரி கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட்ல தென் சப்ரோட்டீன்ல வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒரு இயர் கேட்டிருக்காங்க உங்களுக்கு 2019ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் வர நம்பர் சிஸ்டத்துல 3 பார்ட் பார்த்தோம் இல்லையா? ஆஸ்கி, அப்புறம் கிரே கோட், இதெல்லாம் பார்த்து பிசிடி, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென் அகைன் இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நான் சொன்னேன்ல அந்த ஃபார்முலாஸ். ஸோ இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேட்ஸ்ல இருந்து கொஸ்டின், எக்ஸ்க்ளூசிவ் நார், கேட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தென் அகைன் கன்வர்ஷன் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலண்ட் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. டெசிமல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலண்ட் எது ஹையஸ்ட் அப்படின்னு, லார்ஜஸ்ட் பைனரி அப்படின்றத கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் காம்பினேஷனல் சர்க்கியூட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபிளிப் ஃப்ளாப்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. லாஜிக் சர்க்கியூட், மல்டிப்ளெக்சர் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா நல்லா வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த சர்க்கியூட் கொடுத்து இது என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்க, கிரே டு பைனரி கோட். இது நான் உங்களுக்கு சொல்லுவேன் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். ஸோ அந்த டைம் நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அண்ட் ஆர் கேட்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. எத்தனை அண்ட் கேட் ஆர் கேட் வேணும், இந்த இது டிசைன் பண்றதுக்கு, ஈக்குவேஷன் டிசைன் பண்றதுக்கு எத்தனை அண்ட் கேட் ஆர் கேட் வேணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் கே மேப்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த கான்செப்ட்லாம் இம்பார்ட்டன்ட். இதுல பாத்தீங்கன்னா நியர்லி 20 கொஷின்ஸ் 20 கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. சிஎஸ்சிஏல மட்டுமே வந்து 20 கொஷின்ஸ் வந்திருக்கு. இது வந்து 2019ல இன்னொரு டைம் நடந்த எக்ஸாம்ல கேட்ட கொஷின்ஸ். இது வந்து 2025ல கேக்குதா டீச்சர்ஸ்? Yes, ma'am. இருக்கா? ஓகே. இது வந்து 2025ல கேட்ட ஒரு 25ல கேட்ட கொஸ்டின். இதுலயும் பாத்தீங்கன்னா மெமரியில கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. மெமரி ஓரியன்ட் கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னல டேட்டா டிரான்ஸ்ஃபர் பஸ் த்ரூ நடக்கும் போது எப்படி நடக்கும் அப்படின்றது, அதுக்கு என்னென்னலாம் வேணும், பஸ் கிராண்ட் ரெக்வஸ்ட் இந்த மாதிரி, அதுல இருந்து ஒரு கொஸ்டின், டிஎம்ஏல இருந்து ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து இன்டரப்ட்ல ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி இன்டரப்ட் இருக்கும். ஸோ அதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென் மெமரியில மெமரியில இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ மெமரியும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸ் நிறைய மெமரியில இருந்து வருது. எல்லாமே தியரி கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ல இருந்து கேட்டிருக்காங்க பாருங்க. பிரான்ச் ஐஎஸ் அந்த இதுல வந்து ஐஎஸ்இசட்னா என்னன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இங்க வந்து இது அதே கொஸ்டினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வேற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்க கான்செப்டை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஸ்டின் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து ரீட் பண்ணதுக்கு அப்புறமா பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கேட்ஸ்லயும் அதே மாதிரி அகைன் கொஸ்டின் வந்திருக்கு. தென் கன்வர்ஷன் டெசிமல் ஈக்குவலண்ட், இதோட டெசிமல் ஈக்குவலண்ட் கன்வர்ஷன் வந்து கொஸ்டின் வந்திருக்கு. வி வில் டிஸ்கஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். அடுத்த அந்தந்த கிளாஸ் நடக்கும் போதே நான் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு ஸ்லைட்ல போட்டு காமிச்சிருவேன். உங்களுக்கு அது எப்படி வந்து சால்வ் பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. அது மாதிரி இன்புட் அவுட்புட் ஆர்கனைசேஷன்ல இன்புட் அவுட்புட் டிவைசஸ்ல வந்து மேக்னெட்டிக் டிஸ்க், ஸோ அதுல வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர், அதாவது லாஸ்ட் டிஆர்பில கேட்ட கொஸ்டின் இது. தென் கன்வர்ஷன் ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன் டு பைனரி கன்வர்ஷன் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. தென் ரெஜிஸ்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கு. ஆபரேட்டர் பிரசிடென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ ஆபரேட்டர் பிரசிடென்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. தென் ஃபிளிப்ஃப்ளாப்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து 2025ல நியர்லி 13 கொஸ்டின்ஸ் வந்து 2025ல வந்து கேட்டிருந்தாங்க.